ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா காலையிலே கீரை கிளீன் பண்ண உட்காந்துட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டேனாவே முடிஞ்ச அளவுக்கு கீரை தான் செய்ய ட்ரை பண்ணுவேன். இந்த கீரை வந்து செடியில இருந்து பிரிச்ச கீரை. எங்க வீட்டுல இல்லை, எங்க அத்தை அவங்க அம்மா வீட்டுல இருந்து பிரிச்சுட்டு வந்தாங்க. எல்லா கீரையும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. சரி, அதுக்கு தான் கடைய வேண்டாம், இன்னைக்கு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக எங்க அத்தை ஆஞ்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கீரை கூட சுண்டக்காவும் பிரிச்சுட்டு வந்தாங்க. அதையுமே ஒரு நாள் காரக்குழம்பு தான் வைக்க போறேன். அதுல கூட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும், கடலைப்பருப்பு போட்டு. இந்த செடியில இருக்க சின்ன காய் வந்துட்டு பாக்கிறதுக்கு வெண்டைக்காய் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள இருக்க அந்த சீடுமே குட்டி குட்டியா வெண்டைக்கால இருக்கிற மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க, இங்க மைனா 2 வந்து அழகா விளையாடிட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்த க்ளோஸ் அப்ல இருக்கும்போது, ஆனா அது அழகா 2மே பறந்து போயிடுச்சு. சரி, ஓகே, அது வேலையை அது பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். நைட்டு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சிருந்தேன், அதை அரைச்சி வச்சுட்டேன். நைட்டுக்கு தோசை சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மாவை ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன். கீரை குழம்பு வைக்கலான்னு தான் ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வச்சேன். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் பொரியல் பண்ற கீரையா இருக்கேன்னு சொல்லிட்டு பருப்பு அப்படியே மிளகா கிளி சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சைட்ல அரிசியுமே கழுவி வச்சு முட்டையும் வேக போட்டாச்சு. இன்னைக்கு பசங்களுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூலு. 12:30க்குலாம் வந்துடுவாங்க. அதுக்கு தான் வேக வேகமா சமைச்சிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். அவங்க சாப்பிட்டு போனாங்க. கீரை பொரியல் பண்ணோம்னாவே கட் பண்றது தான் பெரிய வேலையாவே தெரியும். அதனாலவே மோஸ்ட்லி நம்ம பொரியலே பண்ண மாட்டோம். அன்னைக்குமே அப்படிதாங்க, கட் பண்ணலான்னு உட்காந்துட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அந்த மாஸ்டர் செஃப் சேர்ல போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருச்சு. எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, இப்படி ஒரு அரிய வகை மிஷின் நம்ம கண்ணில் இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் வரைக்குமே 3 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவா. 2:40க்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். இந்த வருஷத்துல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் போயிருக்கா. இந்த வருஷத்துல இருந்து 5 o'clock வீட்டுக்கு வரா. 4:30க்கு அங்க ஸ்கூல் முடியிற டைம். இது எல்லாமே பசங்களுக்கு மட்டும் சேஞ்சஸ் உண்டு பண்ணாது, பேரண்ட்ஸா இருக்கிறவங்களுக்குமே சேஞ்சஸ் உண்டு பண்ணும். எதனால சொல்றேன்னா, டே டு டே லைஃப்ல நிறைய நம்மளுக்கு விஷயங்கள் வந்து மாறும். அவங்க வந்து ஃபுல் டே ஸ்கூலுக்கு போகும்போது இப்பெல்லாம் ரீசெண்டா நான் இந்த ஷார்ட்ஸ்ல பாக்குறேன், பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது அம்மாங்க வந்து ஒரே அழுவுறத. அப்பாங்களுக்குமே அது கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கும் வந்து அழுவோம், அது ஏனே தெரியாது. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறம் நார்மலான விஷயம் ஆயிடும். நம்மளே ரெடி பண்ணி பசங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூல்லயும் விட்டுட்டு வருவோம். நான் வந்துட்டு பெரிய பொண்ணுக்கும் சரி சின்ன பொண்ணுக்கும் சரி அவங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு வீட்டுல அழுதுட்டு தான் இருந்தேன். பெரிய பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது அட்லீஸ்ட் சின்ன பொண்ணு வீட்டுல இருப்பா, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயே நம்ம வந்து மறந்துடுவோம். அதுல இருந்து கண்டினியூ ஆகி இன்னும் கொஞ்ச நாள்ல சின்ன பொண்ணுமே போக ஆரம்பிச்சிடுவா. அன்னைக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது வந்து ரியாலிட்டி, நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என் சின்ன பொண்ணெல்லாம் நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே விட்டுட்டு வரும்போது அங்க கேட் கிட்ட விட்டுட்டு வந்ததுல இருந்து வீட்டுக்கு வந்துமே அழுதுட்டே தான் இருந்தேன். இப்போ யோசிச்சாலும் அது ஒரு எமோஷனல் மூமெண்டா தான் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு 7:30க்கு மேல வீட்டு பக்கத்துல எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சரி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன், கிளாத் சம்பந்தப்பட்டது வந்து இங்க நிறைய போட்டிருந்தாங்க. போய் பார்த்திருந்தேன், ஒன்னும் செட் ஆகலன்னு வந்துட்டேன். இந்த வாட்டி எல்லா விதமான ஐட்டம்ஸுமே எக்ஸிபிஷன்ல இருந்துச்சு. போன உடனே இந்த பீச்ல எல்லாம் கன் ஷூட் இருக்கும்ல, பலூன், அதுதான் பசங்களும் அவங்க அப்பாவும் பண்ணாங்க. நான் ஒன்லி வேடிக்கை மட்டும்தான். என்ன ஃப்ளேவர் வேணும்? பிரியாணி ஐஸ்கிரீம். பிரியாணி ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தர்ஷினி பிளாக் கரண்ட் வாங்கினா, நான் வந்துட்டு ஜாக் ஃப்ரூட்டு, சின்ன பொண்ணு வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவரு. பட் அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இல்லைங்க, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு இது பாரு அது பாருன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். ஏதாவது புதுசாக சாப்பிட்றதுக்கு இருந்தால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த பவுன்சி கேசல்லாம் பசங்க நல்லா விளையாடுவாங்க. இப்பெல்லாம் அந்த சைடு கூட திரும்ப மாட்டேன்றாங்க. சின்ன பொண்ணுகிட்ட அதில் விளையாடுறியாமான்னு கேட்டால் அவன் என்ன முறைக்க ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன சின்ன குழந்தையாமான்னு சொல்லிட்டு. மசாலா அப்பளம்ஸ்லாம் நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த குல்கந்த் பண்ணு பட்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த ஊறுகாய், ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் வேடிக்கை பார்த்ததோட சரி எதுவுமே வாங்கலை. அப்புறமா நிறைய கிளாத்துமே போட்டிருந்தாங்க எக்ஸிபிஷனில். அப்புறம் ஃப்ளோர் மேட்டு, பேங்கிள்ஸ் எல்லாம் விதவிதமா இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷன்னாவே எல்லா பொருளும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி விலையெல்லாம் நம்ம கம்மியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது. விலையெல்லாம் நார்மல் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் பர்ஃப்யூம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. இந்த குர்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தேன். அது ஹைட் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. சரின்னு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் இருக்குல்ல இந்த ஷோகேஸில் வைக்கிற டெக்கோர் பீஸு, அப்புறம் டிசைனர் பர்ஸ் எல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன்.
நான் ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பசங்க ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உப்பு ஜடியெல்லாம் என்னை பார்த்து என்ன வாங்கிட்டு போன்னு சொல்ற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. எங்க உங்க ஓனர் தான் ரொம்ப அதிகமா விலை சொல்றாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமாங்க, ஆன்லைன்ல இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் கம்பேர் பண்றப்ப பிரைஸ். எனக்கு தெரிஞ்சு நேர்ல ரொம்ப அதிகமா தான் சொல்றாங்க ரேட்டு. கோவமா இருக்காரு. பெரிய பொண்ணு வந்துட்டு இந்த டீமன் ஸ்லேயர் ஆக்ஷன் ஃபிகர் வாங்கிட்டா. இது வந்து 450 ருபீஸ் சொன்னாங்க. ரேட்டெல்லாம் ஒன்றும் கம்மி பண்ணல, ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவள் வாங்கிட்டு வந்துட்டா. சின்ன பொண்ணு வந்து அவளுக்கு ஏதாவது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் எதுவும் செட் ஆகலன்னு சொல்லிட்டா, ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டா. இந்த செராமிக் பிளேட்ல பாருங்க டிசைன் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டீமன் ஸ்லேயர்ல வர ஒரு கேரக்டரா எடுத்து என் பொண்ணு பார்த்துட்டு இருந்தா. இது வாங்கட்டுமா அது வாங்கட்டுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த ஆக்ஷன் ஃபிகரை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டா. லுக் வைஸ் அந்த பொம்மை ஒன்றும் அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா இல்லை, ஆனால் அவளுக்கு அந்த பொம்மை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டா. அங்கேருந்து வேடிக்கை பார்த்தே டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் சரி ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு தான் போகிறோம்னு நினச்சோம். ஹஸ்பண்ட் பார்த்தா ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஈரோடு அம்மன் மெஸ்ஸுன்னு புதுசாக ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கிட்ட. இது ஆல்ரெடி கேள்விப்பட்ட பேரு தான். இங்க பெங்களூர்ல இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வீட்ல இருந்து வரும்போதே பசங்களும் நானும் தோசை சட்னி பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நாங்க போகும்போதே ஒரு 10:30 இருக்குங்க டைம். ஆனாலும் அங்க ஒரே கிரௌடா இருந்துச்சு. இந்த மாதிரி வெயிட்டிங்ல வச்சுதான் ஒரு பேட்சா ஆளுங்களை உள்ள அனுப்பிட்டு இருந்தாங்க. உள்ள பார்த்தா எல்லா டேபிளுமே ஃபுல்லா இருந்துச்சு. ஒருவேளை ஃபுட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்துச்சு. வந்த உடனே ஒரு நோட் பேட்ல பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். போன உடனே என்ட்ரன்ஸில் ஒரு அம்மன் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. அது ஆம்பியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ஃபுட்டு தான் நாங்கள் லேட்டாக போனனாலயா என்னன்னு தெரியல, பிரியாணி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் செலக்டிவான ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. பசங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கம்பல்சரி, அவங்க அதுதான் சாப்பிடுவாங்க. அதனால அதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட உள்ளே போய் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பரோட்டாவுமே ஆர்டர் பண்ணோம். அப்புறமா அது காலி ஆயிடுச்சு இல்லைன்னு சொன்னனால இந்த பரோட்டா வீச் பரோட்டான்னு சொல்லிட்டு எக்கெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்ததே பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனாலும் இந்த டைமுக்கு இவ்வளோ க்ரௌடாக இருக்கேன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் நான். உள்ளே போகும்போது அழகாக ஆன்ல இருந்த ஃபவுண்டைன் வாட்டர்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டாங்க டைம் ஆயிட்டனால. 11:30 அப்படி இருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.